நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆவணி மாத ராசி பலன். ஆவணி மாத ராசி பலன் 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல ஆவணி மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகளை பார்ப்போம். ஆவணி மாதம் செவ்வாய் குரு ராசிக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷப ராசியில் செவ்வாய் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான மேஷராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சனி கும்பராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க, குருவோட வீட்டில் இருக்காங்க. இதுதான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலைகள். ஆவணி மாதம் பாருங்கள், 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரும். உங்களுக்கு புதன் வக்ரமாகி கடகராசிக்கு வந்துடுவாங்க. ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு நீச்ச நிலையில் இருப்பார், கன்னி ராசிக்கு வந்துடுவார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். செவ்வாய் மிதுன ராசிக்கு வந்துடுவாங்க, மிதுன ராசிக்கு செவ்வாய் வருவார். ஆவணி மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரும். புதன் சிம்ம ராசிக்கு வந்துடுவார். சூரியன் புதனோட சேர்க்கை இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் லைஃப் எப்படி மாறுமா மாறாதா, இல்லை அதே நிலைமையில் இருப்பீங்களா, எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே நம்ம கோச்சார பலன்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன் பேசிஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரன்கிறது உடல் காரகன், மனோகாரகன் சந்திரன். லக்னம்ங்கிறது உயிர், சரிங்களா? லக்னம்ங்கிறது ஆன்மா, ராசிங்கிறது உடல். அதனால் நம்ம கோச்சாரத்தை சந்திரன் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க பிறப்பு ஜாதகம் லக்னத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். ராசிநாதன் ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் பாருங்கள், ராசிநாதன் நல்லா இருக்கணும். ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருப்பாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோடு இருப்பாங்க. ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போகும். ராசிநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரக நிலைகள், கோச்சார பலன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரனை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு, சரிங்களா? ஜனன ஜாதகம், ஒவ்வொரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள், நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் மனுஷனோட உடம்புல இயங்கிட்டு இருக்கும். அதுபடி தான் அவங்களோட லைஃப் போகும், அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போகும். விதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன கொடுப்பினு நான் பிறந்திருக்கேன், என்னோட தலையெழுத்து என்ன, என்னோட விதி எப்படி இருக்குது கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கோச்சார கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு செட் ஆகும். கோச்சாரம் பார்த்திங்கன்னா எப்பவுமே 15% 20% பேசும். அவங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகப்படியாக 80% 85% பேசும், சரிங்களா? கோச்சார கிரக நிலைக்கு ஒரு சில பேருக்கு செட் ஆகும். நான் சொல்கிறதில் ஒரு சில பேருக்கு கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலைங்க சார், நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு, நல்லது சொல்கிறீங்க எனக்கு கெட்டது நடக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான், சரிங்களா? தசாபுத்தி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சாதகம் என்ன பாதகம் என்ன, அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, என்னென்ன நடந்துகிட்ருக்கு, லைஃப்பில் என்னென்ன போயிட்டுருக்கு, லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும், சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக, சாதகமாக பாதகமான எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மகர ராசி. காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசி மகர ராசி. உங்கள் ராசி அதிபதி சனி. மகர ராசி நேயர்கள் பாருங்கள் துடிப்பானவர்களாக இருப்பாங்க. ஏன்னா சரராசி, சரம்ங்கிறது வேகமாக நகரக்கூடிய ராசி. உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான் மகர ராசி நேயர்கள். கடுமையாக உழைப்பாங்க, எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு முடிப்பாங்க. நல்ல டெக்னிக்கல் மைண்ட் இருக்கும் உங்களுக்கு, தொழில்நுட்பம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். நல்ல வேலை ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த வேலை கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. நுட்பமாக செயல்படுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக செயல்படுவாங்க, நுட்பமாக செயல்படுவாங்க. தொழிலுக்கு உண்டான ராசி மகர ராசி தான்.
எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் கரெக்டாக செய்வாங்க. உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான் மகர ராசி நேயர்கள். துடிப்பானவர்களாக இருப்பாங்க, விவேகம் உடையவர்களாக இருப்பாங்க. வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும் அவங்கக்கிட்ட. நல்ல ஒரு ராசிங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில் வேகமாக செயல்படுவாங்க. கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. ஏன்னா சனியோடைய ராசி. ஏன்னா உழைப்புனாலே சனி தான். அதே தான் மகர ராசி நேர்கள்னால உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான் மகர ராசி நேர்கள். கடுமையாக உழைப்பாங்க. நல்ல ஒரு பொசிஷனில் வரக்கூடிய ராசி மகர ராசி சொல்லலாம். அதாவது சுயமாக உழைச்சி முன்னேறி வரக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி. நிறைய பேர் பாருங்கள், மகர ராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட உதவி இல்லாமல் தன்னோட உழைப்பினாலேயே முன்னேறி வருவாங்க. அப்பேற்பட்ட ராசி தான் மகர ராசி. இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடமான குடும்பம் தானே பாகிஸ்தானத்தில் இருக்கார், வக்கர நிலையில் இருக்கார். ராசி குரு பார்க்குறாருங்க. அப்படி ஒன்றும் பெருசாக கெடுதலோ கெட்ட விஷயமோ அவங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஏன்னா 7.5 சனிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கீங்க. அப்படியே கடந்த காலத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளையோ சோதனைகளையோ கண்டிப்பாக உங்களுக்கு தொடர போகிறது கிடையாது. ஏன்னா 2020, 2021, 2022 கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க. ஆனால் இந்த ஆவணி மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ராசி குரு பார்க்குறாரு. ராசிநாதன் வக்கரமாகக்கூடாது. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் போயிட்டுருக்கு உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் போயிட்டுருக்கு உங்களுக்கு. குடும்பத்தில் தேவையான குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் பணப்பற்றாக்குறையோட கடனில் இருக்கீங்க. சொன்ன பேச்சை உங்களால் காப்பாற்ற முடியல. எல்லாம் உங்களுக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் உங்களால் சமாளிக்க முடியுங்க. ராசி குரு பார்க்குறார். அதனால் கவலையப்படாதீங்க. எப்போ குரு பயிற்சி நடந்ததோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கீங்க. பழைய கஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ பழைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்தீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, எவ்வளோ அவமானப்பட்டிருப்பீங்க. கடுமையான ஒரு வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிங்க. அந்த இது உங்களுக்கு இப்போ வர போகிறது கிடையாது. ஓரளவு கொஞ்சம் வெளியே வந்திருக்கீங்க. பிரச்சனையிலேருந்து ஓரளவு கொஞ்சம் மகர ராசினியர்கள் வெளியே வந்திருக்கிறது தான் உண்மை. சரிங்களா? சமாளிப்பீங்க, கவலைப்படாதீங்க. ராசி குரு பார்க்கறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஆவணி மாதம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முயற்சி தூண்ட வைப்பாருங்க. ராகு 3ல் இருந்துட்டாலே முயற்சி தூண்ட வைப்பார். உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வைப்பார். தொழிலை பெருசுப்படுத்தலாமா, அப்படி பண்ணலாமா, இது பண்ணலாமா, நம்ம அடுத்த இதுக்கு மூவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுப்பார் ராகு. ஏன்னா முயற்சி பண்ணுவீங்க நீங்கள். அதுக்குண்டான உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும், அடுத்தவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். இதெல்லாமே இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் குரு. 5ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க உங்களுக்கு. 5ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறது புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். பூர்வீக சொத்து கைக்கூடி வரும். சார் சொத்து பிரச்சனையாக எங்களுக்கு போயிட்டுருக்கு, சொத்து எங்களுக்கு கிடைக்கல, நிறைய பிரச்சனையாக போயிட்டுருக்கு, இழிவையாக போயிட்டுருக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக போயிட்டுருக்கு, சுற்றி சொந்தக்காரங்களே எங்களுக்கு எதிரியாக இருக்காங்க, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க, இம்சையாக இருக்குது, எங்களுக்கு இம்சி கொடுத்துட்டே இருக்காங்க நல்லா சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாகும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக வந்துடும். இல்லைன்னா அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அந்த வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை ஏறி இறங்குனீங்க பார்த்தீங்களா? அதெல்லாமே இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது. சரிங்களா? பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா? குழந்தைகளை செட்டில் பண்ணுவீங்க. மகர ராசி நேயர்கள் வந்து பாருங்கள், குழந்தைகளை செட்டில் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மாதம். குழந்தைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்குறது, வெளிநாடு போகிறது, குழந்தைகள் வெளிநாடு போய் போகிறக்குண்டான அந்த இது பண்ணுறது, அந்த பண உதவி பண்ணுறது எல்லாமே பண்ணுவீங்க நீங்கள். அதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடு வாங்கணும் நல்லா இருக்குங்க. 4ஆம் அதிபதி செவ்வாய் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, சுபகாரியங்கள் சுப விஷயங்களுக்காக கடன் வாங்குறது, நிலம் வாங்குறது, 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, சொத்து வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம். இதெல்லாமே நீங்கள் தாராளமாக இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம். திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம் இந்த மாதம். சரிங்களா? திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம். நீங்களே எவ்வளோ வரன் தேடுறீங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, எங்கெங்கேயோ போனீங்க வர்றீங்க, எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, கல்யாணம் நடந்திருக்காது, அப்படியே இழுத்துட்டே போயிட்டு இருக்கும். இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான அற்புதமான மாதம். திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். ஒரு சில பேர் இந்த மாதம் நிச்சயம் பண்ணிடுவீங்க. ஒரு சில பேருக்கு நல்ல வரன் தேடி வரும். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம். ஆவணி மாதம் 6ஆம் தேதி பாருங்கள், புதன் வந்து வக்ரமாயி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஆவணி மாதம் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ குருவோட பார்வையில் இருக்கார். சுக்கிரனை குரு பார்த்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் புனிதமாகுது. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குது உங்களுக்கு. அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளியூர் பிரயாணம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. அப்பாவோட உதவி கிடைக்கும். தந்தைக்கு உங்களுக்கு ஆகாமல் போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள், தந்தையோட பூர்வீகத்து கிடைக்கும். அப்பாவுக்கு உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு விலக போகுது இந்த மாதம். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு இங்கே பாதகமாக இருக்குது. பாதகம்னு உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க.
இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. எப்போ வர்றாரு? ஆவணி மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. எதிர்ப்புகள் இருக்காது. எதிரி உங்களை விட்டு விலக போகிறாங்க. பிரச்சனைகள்லேருந்து வெளிவர போகிறீங்க. நல்ல வேலை கிடைக்க போகுது. இந்த மாதம் உங்கள் ஆசை நிறைவேற போகுது. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும். உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்னும் 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்படியே மகர ராசி நேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருக்கீங்க. பணப்பிரச்சனை இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். கடனை கொஞ்சமாக அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு சூழ்நிலை உருவாக போகுது. நல்ல வேலை கிடைக்க போகுது. சொந்த தொழிலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். அப்படியே நஷ்டமாக விரையமாக போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். பணம் வரும் இந்த மாதம், சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆவணி மாதம். அனைத்து மகர ராசி நேயர்களும் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கர் ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.